காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஒரே ஒரு முழக்கம் என்ன? ஃபேர் நீட்டு தான், பேன் நீட்டு கிடையாது. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு போனார், அது நடந்துச்சுல்ல. சிஜேபிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது, எல்லாமே பாலிடிக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ளே வரும். ஆனால் அங்கே பார்த்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லும் போது இந்த நீட்டோட பிரச்சனை யூனியன் கவர்மெண்டால தான் உண்டு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா இந்த போராட்டத்துக்கு அவங்க வர முடியாது. பிரச்சனை வந்துரும்னு அவங்க விலகிருக்காங்க. ஆனால் ஒன்று, மோடி பேசிட்டார்ல, யார் இன்டர்நெட்ல இருக்காங்களோ அது எங்க கூட வாங்கங்கிறதுக்கு இந்த பக்கம் திருப்புறது. அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டுமல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம அரசியல் பேசுவதற்காக அரசியல் பகுப்பாய்வாளர் மற்றும் அட்வொகேட் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. சிவா, இப்போ நம்ம அந்த போராட்டத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக டெல்லியில் நடந்த அந்த போராட்டம், அது தமிழ்நாட்டில் எப்படி எதிரொலிச்சுது அப்படிங்கிறத பற்றி. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஃபீல்டுக்கு வந்திருந்தீங்க, ரெகுலராக வந்து நீங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அங்கே சில ஸ்பீச்சஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. நீங்கள் அங்கே பார்த்த வரையும் அந்த போராட்டத்தை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு என்ன அதை பற்றினா உங்களோட முதல்கட்ட பார்வை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? டெல்லியில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கும் தமிழ்நாட்டில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போலீஸோட அடக்குமுறையாக இருக்கட்டும், அவங்க ஃபேஸ் பண்ணது ஒரு ரியாலிட்டியே வேறு. ஏன்னா அங்கே வந்து கவர்மெண்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே சிபிஐயோட ஆஃபீஸில் தான், கம்யூனிஸ்ட் அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே நடந்ததுனால ரொம்ப பாதுகாப்பாக எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதனால் அவங்களால ஃப்ரீயாக என்ன வேணாலும் பேச முடிஞ்சுது, எப்படி வேணாலும் பேச முடிஞ்சுது. அது ஆடலாம், பாடலாம், இல்லை எந்த மாதிரி முழக்கங்களை எழுப்பினாலும் அவங்க ஒரு பெரிய எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரில. ஸோ அந்த ஒரு விஷயத்த சிபிஐ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஒரு ஜென்சி போராட்டங்களாக, ஜென்சி பெரும்பான்மையாக ஜென்சிகள் இருந்தது ஒரு போராட்டமாக கிரியேட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் லேண்டிங்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்க வந்து முதல் முறையாகவே லட்டி சார்ஜும் பெலட் கன்ஸும் அந்த லத்தியில் வந்து ஆணியை வச்சு அடிக்கிறது இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணலை. அப்போ இது ஒரு நல்ல முறையில் டெமோக்ராட்டிக்காக போராடுறது, நமக்கு சரியில்லாத சட்டமும் திட்டங்களும் போட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல போராடலாம் அப்படிங்கிறத பார்த்ததும் அதுலேருந்து வந்த வெற்றி இருக்குல்ல, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணது, அது தமிழ்நாட்டுக்கு வெற்றியா தமிழ்நாட்டுக்கு வெற்றி இல்லையா அது அப்புறம். ஆனால் இவங்கெல்லாம் எதுக்கு போனாங்கன்னா காக்ரோச்சுங்கிற ஒரு பேரில், காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஒரே ஒரு முழக்கம் என்ன? ஃபேர் நீட்டு தான், பேன் நீட்டு கிடையாது. அதுவும் ஃபேர் நீட்டு கூட கிடையாது. அவங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு போனாங்க, அது நடந்துச்சுல்ல. அப்போ நான் ஒரு முதல் முறையாக ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுக்குறோம், அந்த டெஸ்ட்டில் எடுக்கிறாங்க, அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறாங்கங்கிற ஃபீலிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது தான் டெமோக்ரஸியோட ஆணி வேறு. அதுதான் அந்த இடத்துல இது நான் பார்த்தோம். ரெண்டாவது, நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை கிளைம் பண்ண ட்ரை பண்ணாங்க எல்லாருமே. ஆனால் யார் கிளைம் பண்ணது நான் தப்பு சரின்னு நான் இப்போவும் சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லாமே பாலிடிக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ளே வரும். ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணதில்லை, ஏன்னா நான் காலைல மத்தியானம் அப்படின்னு சும்மா பல டைமில் அங்கே இருந்தோம். அப்போ எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணும்போது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன நினைப்போம்னா, இது வந்து அரசியல் வந்து பயங்கரமாக எல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு இந்த மாநில சுயாட்சியிலேருந்து எதிர்க்கிற இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கே பார்த்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லும் போது இந்த நீட்டோட பிரச்சனை யூனியன் கவர்மெண்டால தான் உண்டு அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக இருந்தது நல்லா தெரிஞ்சுது. அந்த கைத்தட்டு ஆரவாரம் அந்த பெரிய ஒரு சவுண்டெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் இதை செய்யுதுன்னு சொல்லணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு அது இந்த அளவுக்கு புரிஞ்சுதுங்கிறது நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஜென்சி கிட்ஸ்க்கு அரசியல் புரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம நினைச்சது. எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு தெரியாதுன்னு புரியல, நினைக்கல. ஏன்னா அவங்க நம்மளோட சோஷியல் மீடியால ரொம்ப அவேரா இருக்காங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்கன்னு. ஆனா அதை நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும்ல. நம்ம சோஷியல் மீடியால பாக்குறது வேற, நம்ம தெரியுமா தெரியலையான்னு ஒரு கெஸ்ல இருப்போம். ஓகே. ஆனா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சுத்தமா தெரியாது, அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்றவங்கள அவங்க அங்க ஆக்சுவலா மாத்தி ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, இல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பேசதான் இல்லை, ஏன்னா எங்களுக்கு மற்ற டென்ஷன் இருக்கு, மற்ற பிரச்சனை இருக்கு லைஃப்ல. ஆனா நாங்க இங்க வரும்போது காமிச்சது. ஏன்னா எவ்வளவோ பேர் சொன்னாங்க டிஎம்கே உள்ள வந்திருக்கு, விஜயோட பார்ட்டிஸ் உள்ள வந்திருக்கு, இது எல்லாம் ஓகே.
அங்கே உட்காந்துருந்ததை நானும் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரியும், இதை நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் அங்கே இருந்தவங்க எல்லாம் கட்சி ஆளுங்களா இல்லை சாமானியர்களா, எல்லாம் நார்மலாக சென்னையில் இருக்கிற பசங்க தான், பசங்க பொண்ணுங்க. அப்போ அத்தனை பேரும் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க சில இடத்துல நான் ஒரு இடத்துல நான் சொன்னேன், இந்த நீட்டுங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம் கிடையாது, அது வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் இருக்குது. ஏன்னா அது 1 எக்ஸாம் 1 லாங்குவேஜ் 1 ஃபுட்டு இப்படி தான் வர ஒரு தீம் தான். அப்போ அந்த தீம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ்டம்ஸ், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, மெட்ரிக் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த இத்தனை சிஸ்டத்துக்கும் ஒரே எக்ஸாம் தான் வைக்கும்போது எந்த ஸ்கூலில் அதுக்கு ஏற்ற, எந்த ஸ்கூல் சிஸ்டத்தில் இந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு யோசிச்சோம்னா சிபிஎஸ்சியில் தான் வரும். அப்போ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள 2 முறை எஃபர்ட் போடணும் இந்த ஒரு எஃபர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அக்சஸ் டு எஜுகேஷன், நீட் கோச்சிங் சென்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தெரியுதுல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் இருக்கும்போது ஒரே எக்ஸாம் வெர்டிகலாக வச்சோம்னா அப்ரோச் பண்ணுற விதம் தப்பாக இருக்குன்னு இது எல்லாமே அவங்களை ஆக்சுவலாக புரிஞ்சிச்சு. அவங்கள இங்கே இன்னொன்று நான் சொல்கிறேன், மெட்ராஸில் வந்து போராட்டத்தில் நிறைய கலந்துக்கிட்டவங்கள எனக்கு தெரிஞ்சு இவங்க நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களா அந்த அளவுக்கு இருந்திருக்க முடியாது. ஏன்னா இவங்களால நீட் கோச்சிங் சென்டர் போகிறவங்க நிறைய பேர் அங்கே வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் என்னன்னா இது எனக்கே பிரச்சனையாக இருந்தாலுமே நியாயமாக இருந்துச்சுன்னு அவங்க வந்து நின்றாங்கல்ல. ஏன்னா நம்ம ஊரில் இருந்த இழப்பு, உயிர் இழப்பு வேற, அங்கேருந்து அவங்க போராடுறது வேற. இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சதுமே நான் இதெல்லாம் வந்து எனக்கும் போய் நேரில் பார்த்ததில் ஒரு இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகே, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஜென்சி வந்து விஜய்க்கு ஆதரவாக திரும்பியிருக்காங்க. ஜென்சி கிட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டு ஃபுல்லாகவே விஜய்க்கு போட்டிருக்காங்க. விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க, சினிமா மோகத்தில் இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே ஒரு போராட்டம் நடக்கும்போது அதில் ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. குறிப்பாக சென்னையில் நடந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் சென்னையில் தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காரு. மொத்த சென்னையிலுமே அவர் ஸ்வீப் பண்ணியிருக்காரு. பட் வந்து இந்த இடத்துல வந்து சென்னையில் ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் வராங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது நம்ம இந்த சினிமா மோகம், அப்புறம் விஜய் ஃபேன்ஸு, விஜய்க்கு ஓட்டுப்பட்டது, இது எல்லாத்தையும் விட அரசியல் புரியாமல் இருந்த சில பார்ட்டிஸ்க்கும் அரசியலை ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டாம்னு சொன்னது தான் விஜய். ஏன் நான் இப்படி தான் பார்க்குறேன். இது நீங்கள் அந்தளவுக்கு ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த பழைய பாலிடிக்ஸு திமுக, அதிமுக எல்லாருமே உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா, கம்யூனிசம், மார்க்சியம் இதெல்லாம் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, மாற்றத்துக்காக நீங்கள் ஒரு புதுசான ஒரு இடத்தையும் யோசிக்கலாம், ஏன் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாய்ப்பு தானே அப்படிங்கிறத மட்டும்தான் நான் விஜயை பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து அதில் கண்டிப்பாக ஒரு 5% ஃபேன்ஸ் மட்டுமே இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டோட எலெக்ஷனை திருப்பினதெல்லாம் ஃபேன்ஸ் தான் சொன்னோன்னா தமிழ்நாடு வந்து அவ்வளோ ஈஸியான மாநிலமாக நான் பார்க்கல. ஓகே, இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. திமுக பிடிக்கல, திமுக புரியல, அதிமுக பிடிக்கல, அதிமுக புரியல, கம்யூனிசம் புரியல, பிடிக்கல, எவ்வளவோ இருக்கலாம். இதை நம்ம வந்து சுருக்கி ஈஸியாக அடிக்கிறது யாருன்னா ஜென்சியை தான். ஏன்னா இது வந்து அந்த பழைய டெண்டன்சி. எல்லா முன்னோர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜென்ரேஷன் உருப்படாத ஜென்ரேஷனு, இதுங்களுக்கு என்ன தெரியும், இப்போ நம்மளை அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, எங்கள் அப்பா அம்மாவை அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, அந்த ஜென்ரேஷனு ஒன்றுமே புரியல, இதுங்கெல்லாம் என்னென்னமோ விதண்டாவாதம் பேசுதுன்னு. இப்போ அதே கான்செப்ட் தான். ஒரு பேர் முன்னாடிலாம் நமக்கு கிடையாது. இப்போ நான் 90ஸ்க்குனா எனக்கு வந்து ஒரு பேர் வந்து அவ்வளோ பெருசாக ஃபார்ம் ஆகல. இந்த பல போராட்டங்களில் முதல் முறையாக சோஷியல் மீடியா ஜென்ரேஷன் ஒன்று வந்ததுனால இந்த வாட்ஸ்அப் ஜென்ரேஷன் இருக்குல்ல, நம்ம அப்பா அம்மாங்கிறாங்க, இதுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷனை ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாங்க, எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா இந்த போராட்டத்துக்கு அவங்க வர முடியாது. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல்லையே நிறைய இடம் ஆக்குபேஷன் இருக்குது. அவங்க வீட்டிலே உட்காந்து வந்துருக்கலாம், இல்லைனா அவங்க நைட்டு பார்ட்டிக்கு போயிருக்கலாம், இல்லைனா ஃபுட்டை சாப்பிட போகலாம், இல்லை பீச்சில் போய் சில் பண்ணலாம். அதை மீறி இங்கே வராங்கன்னா அதை வந்து ஃபன்னாக மட்டும் மாற்றிடக்கூடாதுங்கிறதுல நான் பார்த்தேன். நான் சொல்கிறது சொல்லாதது வேற, அங்கே இருந்தது அப்படி தான். அந்த கமிட்மெண்ட்டு, நான் 10 மணிக்கு வெளியே போயிட்டு திருப்பி நான் சாப்பிட்டு திருப்பி வந்தப்ப 1 மணி 12 மணி வரைக்கும் அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, அதில் எல்லாரும் டான்ஸ் ஆடல, எல்லாரும் பாட்டு பாடல, எல்லாரும் பேசலை, உட்காந்துருக்கணும்னு ஒரு முடிவோடு இருந்தாங்கல்ல. இந்த கன்விக்ஷனே வந்து 60 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற பெரிய அரசியல் தெளிவு உள்ளவங்க யாரும் செய்யலையே. அப்போ வாயை திறந்து பேசுகிறவங்களையும் நம்ம கிண்டல் பண்ணி விட்டுட்டு, வாயை திறந்து பேசாமல் எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? ஓகே, அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதே விஷயத்த டெல்லியில் நடந்த அந்த போராட்டம் அந்த காலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்து நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவங்களுக்கு டெல்லியில் நடந்த இதை வந்து என்னால் அந்த சிஜேபியோட இதை வந்து நான் ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன். இது வந்து ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணல, அவர் ஒரு ஜட்ஜு வந்து தேவையில்லாமல் ஒரு உதாசீனப்படுத்தின மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். இவனுங்க அதுவும் எதில் சொன்னார்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆர்டிஐ போடுறவனுங்கள
ஆர்டிஐங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. இந்த படிக்காமல் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு வெட்டி பசங்களாம் ஆக்டிவிஸ்டாக உட்காந்துக்கிட்டு இந்த கரப்பை மூச்சு மாதிரி வந்து போடுறாங்கன்னு சொன்னதே மிகப்பெரிய தப்பு நான் நினைக்கிறேன். அதை இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை மொபிலைஸ் பண்ணி இது காக்ரோச் தான், அப்போது நாங்கள் காக்ரோச் தான் என்ன அப்படின்னு வந்து அதை அப்படியே ஓன் பண்ணிட்டு ஒரு மீமை ஆரம்பித்து சட்டையர் ஆரம்பிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்துச்சு. அந்த இடத்துல இப்போதான் அவங்களுக்கு நமக்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டு பிரச்சனைன்னு தட்டுனது. இப்போதான் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கும் நார்த் இந்தியாவில் எப்படின்னா நேரடியாக எக்ஸாமில் வந்து நான் அப்புறம் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஐஏஎஸ் படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க உட்காந்து படிச்சுட்டு திடீர்னு பார்த்தா 23 லட்சம் பேருக்கு மேலே எக்ஸாமை திருப்பி எடுங்கன்னு சொன்னால் அவன் மொத்த ப்ரிப்பரேஷனுக்கும் அவனுக்கு உடஞ்சி போச்சு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்தோன்னா அங்கே சேர்த்துட்டாங்க. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, அங்கே நடந்த விதம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற வீரியம் வேற, நமக்கு இருந்த வீரியம் வேற. ஏன்னா நம்ம பண்ண போது இவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் தப்பான டைரக்ஷனில் ஆரம்பித்தோம். ஃபேர் நீட்டுக்கும் சிஜேபிக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது, தமிழ்நாட்டுக்கும். இதோட மூமெண்ட் இவங்க ஆரம்பிக்கும் போது லேபிளை மாற்றி ஆரம்பிச்சிருக்கணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க அங்கே ப்ளக்கை பிடுங்கினாங்கன்னா நீங்கள் இங்கே ஆஃப் ஆகிடுவீங்க. அப்படி தான் ஆச்சு. இதை நம்ம அங்கேயும் பதிவும் பண்ணோம். அப்போ இதை மாற்றாமல் வச்சதில் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அங்கே ஃபேஸ் பண்ண ப்ரூட்டாலிட்டி இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அதுவும் இவங்களை ரொம்பவே காயப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க நேரடியாக பார்த்தாங்க. அந்த லத்தி சார்ஜாக இருக்கட்டும், விமனை அடித்ததாக இருக்கட்டும், பசங்க எல்லாரையும் அவங்க டீல் பண்ண விதம் இருக்குல்ல, ஒரு அப்சல்யூட் சர்வாதிகார இதை பார்த்தாங்க. இங்கே அவங்க சேஃபாக ஒரு இடத்துல கம்யூனிஸ்டோட ஒரு இடத்துக்குள்ளே அவங்க பண்ணும்போது அதை அவங்க பார்க்குறாங்க, இங்கே நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போராட்டம் வெளியே வந்திருந்தாலும் இன்னும் பெருசாக தான் இருக்கும். கம்யூனிஸ்ட் இதுக்குள்ளே இருக்கணும்னு இல்லை. ஏன்னா அவங்க டெய்லி பார்க்குறதும் அந்த லத்தியில் வந்து, ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக வருது. ஏன்னா இந்த நியூஸ் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கவர் பண்ணல, சோஷியல் மீடியாவிலேருந்து தான் எல்லாம் கவர் பண்ணி காமிச்சாங்க. அப்போ காமிக்கும் போது அவங்க பார்க்குறாங்கல்ல, அப்போ நேரடியாக அவங்க ஒரு அடியை பார்க்கும்போது அப்போ இவங்களுக்கு என்ன வருதுன்னா இன்னும் இந்த ரிசால்வ் ஏறுது. இந்த ரிசால்வ் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இவங்க தமிழ்நாட்டில் சிஎம் கிட்ட கேட்டிருப்பாங்க, விஜய் இதுக்காக ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே அவங்க அங்கே முடிச்சதுனால இது மெட்டீரியலைஸ் ஆகலையோன்னு தோணுது எனக்கு. ஓகே, அதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ டெல்லியிலே நடந்த அந்த போராட்டம், அந்த சிஜேபியோட அந்த போராட்டம் ஆளும் பாஜக என்ன உணர்த்திருக்காங்க, பாஜக அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இல்லை, கண்டிப்பாக அவங்க பெயினை ஃபீல் பண்ணிட்டாங்க. ஓகே, அது ஷுர். ஆனால் அவங்க வந்து இது ஒரு டாக்டிக்கல் சரண்டர் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர மனம் திருந்திலாம் இன்னும் அவங்க பண்ணலை. ஏன்னா அவங்க ரிசிக்னேஷன் லெட்டர் நம்ம எல்லாரும் படித்தோம், நம்ம தர்மேந்திர பிரதானோடது. ஆன்டி நேஷனல்ஸ் இல்லை ஃபாரின் நேஷனல்ஸ் இவங்கெல்லாம் ஊடுருவிடுவாங்க, இதனால நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னாரே தவிர நான் மனம் வருந்துறேன், இது தப்பு தான், இந்த மாதிரி லீக் ஆகிருக்குன்னு சொன்னது அவர் சொல்லலை. அப்போ இவங்க அந்த இடத்துக்கு அவங்க வரவே இல்லை. அவங்க என்னன்னா இது இந்த நேரத்தில் நம்ம அந்த பிளக்கை பிடுங்கலைன்னா இப்போ பிரச்சனை வந்துரும்னு அவங்க விலகியிருக்காங்க. ஆனால் ஒன்று, மோடி பேசிட்டார்ல, இன்னொன்று நம்ம இந்த நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பொலிட்டிக்கல் சயின்ஸாக சொல்கிறேன், ஒரு டிக்டேட்டருக்கு மட்டும் தான் முகத்தை இந்தியாவில் இருக்கிற எல்லா யூத்தும் சேர்ந்து அந்த முகத்தை வந்து களங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ஜோக்காக மாற்றுறாங்கன்னா எந்த ஒரு சர்வாதிகார ஒரு போக்கில் இருந்த ஒரு நாட்டோட தலைவர் இருக்கார்ல, அது அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு அங்கே கூட மோடி மாறி இருக்கலாம். இது சரி, இது ஏன்னா இது எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கணும்னு நினைப்பாங்க இவங்கெல்லாம். அந்த இடத்துலேருந்து முதல் முறையாக போஸ்டரில் ரொம்ப வக்ரமாலாம் போயிட்டாங்க. அப்போ அதை அவங்களுக்கு பார்க்கும்போது அது அவங்களால ஏற்றுக்க முடியாதுல்ல. ஏன்னா நான் கடவுள்னு நினைக்கிற ஆள், என்னை வந்து சாதாரணமாக ஆக்கிட்டீங்கன்னா இது இப்படியே போச்சுன்னா எல்லாருக்கும் தைரியம் வந்து எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்கன்னா நான் ப்ரெஸ் மீட் கொடுக்காம இத்தனை வருஷம் பேசியிருக்கேன், ஒருத்தன் ஏஞ்சி கேட்கறது உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா? இல்லை. ஆனால் முதல் முறையாக பசங்க அவங்க சாதாரணவங்க இவங்கெல்லாம் வந்து பெரிய பொலிட்டிக்கல் பவர் இல்லாத யாரோ என்னென்னமோ பேசிட்டாங்க. அப்போ இது எப்படி ஒரு அந்த நான் தான் கிங்கு, நான் வச்சுதான் இந்த இந்தியாவில் சட்டம்னு நினைக்கிற ஒரு இடத்தோட அதிகாரம் வந்து சின்ன பசங்களால் கல் எடுத்து அடிச்சு உடச்சிட்டாங்கன்னா அந்த அதையும் ரொம்ப முக்கியமான இதாக நான் பார்க்குறேன். இந்த இடம் கலங்கின இடம் தான். இதில் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரமான ஒரு வேலை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் கடைசியில் கவனிச்சு பாருங்கள், 2 நாளாக ஆர்எஸ்எஸோட தலைவர் என்ன சொல்கிறாரு, யூத்தை வந்து முன்னாடி மாதிரிலாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியாது, நீங்கள் அவங்ககிட்ட பேசணும், பழைய ஒபீடியன்ஸ் எல்லாம் இனிமேலாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு. அப்படி ஒபீடியன்ஸை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற அந்த பழைய கட்டுக்கதைகள் இருக்குல்ல, அந்த இதுக்கும் இது கேள்வி வரும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ராமராஜ்யம்ங்கிறது இப்படி தான் நடந்துக்கணும், பெண்ணனா இப்படி தான் இருக்கணும், ஆண்னா இப்படி தான் இருக்கணும், இந்த ஜாதியில் இருக்கவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் நீங்கள் சொல்கிற அந்த கதை தான். நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் சொன்னாலும் அது எங்களுக்கு புரியும். இது ஒன்று. ரெண்டாவது, LGBTQ. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மூமெண்ட்டில் ஆர்எஸ்எஸ் சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடம் என்னன்னா அந்த LGBTQ தொடுறது தான். அமெரிக்காவில் ஒரு பெரிய மூமெண்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குல்ல. இந்த ட்ரம்ப்போட வளர்ச்சிக்கான காரணமே
ஒபாமா டைம்லேருந்தும் சரி பைடன் டைம்லேருந்தும் எல்ஜிபிடிக்யூ அவங்க வந்து ஒரு பயங்கரமாக வாய்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாரும் மோஸ்ட்டாக படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு முக்கியமான இடத்துல இருப்பாங்க, அவங்களால ஒன்று கூட முடியும். நம்ம ஊர்லேயே பாருங்க, வேற எல்லா மூமெண்ட்டை விட வருஷம் வருஷம் அந்த ப்ரைடு மூமெண்ட்டும் நடக்குது. அது எப்படி கூடுறாங்க? ஏன்னா அவங்களால மொபிலைஸ் பண்ண முடியும், அவங்க நல்ல இடத்துல இருக்காங்க, அவங்களால நியாயமாக அவங்க வாதத்தை வச்சிட முடியும். இதை கையில் எடுக்கிறாங்க. இதை நம்ம ரஞ்சித்தும் எடுத்தாரு, கவனிச்சிங்களா? அதை நீங்கள் அவரும் இந்த மூமெண்ட்ல அவர் அப்பப்போ இதை எடுப்பார். ஏன்னா மெட்ராஸ் நடக்கும்போது இதை மோடி என்ன பண்ணுறாரு, அந்த மூமெண்ட்டை கையில் எடுக்கிறாரு. நம்ம ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்குது. இவர் என்ன சொல்கிறார், எல்ஜிபிடிக்யூவை நம்ம ஏற்றுக்கணும்னு. உங்கள் கோட்பாட்லேயே இது கிடையாது. ஏன்னா ஹிந்துவிசம்ல இவங்க ஹிந்துவிசத்தை ஹிந்துத்துவாவா இன்டர்பிரேட் பண்ணுறாங்கல்ல, பொலிட்டிக்கலாக இன்டர்பிரேட் பண்ணும்போது எல்ஜிபிடிக்யூக்கு அங்கே இடமே கிடையாது. ஏன்னா உங்கள் மதத்துக்கு நேர் எதிரான விஷயம். ஆனால் அதை ஏன் எடுக்கிறாருன்னா, இன்னைக்கு இருக்கிற யூத் வெளியே வந்திருக்காங்களே, இவங்க மோஸ்ட்டாக கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க தான். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்கள மட்டும் சொல்கிறேன். கிராமத்தில் இருக்கிறவங்களும் உண்மையிலே நீட்டுக்காக பேசுகிறவங்க, நம்ம ஊருக்கு வந்தவங்களை பற்றி பேசலை, ரொம்ப வோக்கலாக இருக்கிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிற ஒரு க்ரௌட் இருக்குது. இந்த க்ரௌடில் எல்ஜிபிடியை சப்போர்ட் பண்ணுற ஒரு க்ரௌட் இருக்குது. இந்த க்ரௌட் இந்த பக்கம் திருப்பணும். ஏன்னா அன்றைக்கி ஒரு போஸ்ட் போடுறாரு, அந்த போஸ்ட்டை நான் பார்த்தேன். அதை சில பெரிய மீடியா நியூஸ் சேனல் போடுறாங்க. கீழே பார்த்தா எல்ஜிபிடி கியூவை சப்போர்ட் பண்ணதுனால ஃபுல்லாக ஹார்ட்டின் போடுறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யார் இன்டர்நெட்டில் இருக்காங்களோ அது எங்கே கூட வாங்கங்கிறதுக்கு இந்த பக்கம் திருப்புறது. இவங்க உண்மையிலேயே மனம் திருந்தி பண்ணியிருந்தாங்கன்னா இது இவங்க ஓப்பனாக சொல்லணும். என்னைக்கு சொல்கிறாங்கன்னா கரெக்டாக ப்ரொட்டஸ்ட்க்கு அப்புறம் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப அழகாக பாஜக, ஆர்எஸ்எஸ் இதை எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க, எப்படி தங்களை கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விரிவான உரையாடல். உண்மையாக அடுத்த கட்ட போராட்டம், இந்த சிஜேபி அடுத்த கட்டம் எதை நோக்கி கையில் எடுக்க போகிறாங்க, எந்த விஷயத்தை கையில் எடுக்க போகிறாங்க. இப்போ E20 பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, E20 நோக்கி அவங்க கையில் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. அதை நோக்கி நகர போகிறாங்களா, அடுத்து அது நகர்ந்தால் அது எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி விரிவாக பேசுவோம். மிக்க நன்றி.